ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்முடைய வெட்லேண்டில் பார்த்தீங்கன்னா அந்த மாமாட்டக்கூடிய பார்ட்டில் இருக்கக்கூடிய அந்த பேரிங் போனதுனால அதோட ரன் பண்ண என்ன ஆச்சுன்னா அந்த கீழே இருக்க அந்த பேரிங் பெட்டே வந்து கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் வந்து கிரைண்ட் ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா கிரைண்ட் அதோட ரன் பண்ணாங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் செக் பண்ணி ரன் பண்ணுங்கள். இல்லைன்னா அப்படியே சர்வீஸ் கொடுத்தாது வந்து ஓட்டிங்க. இல்லைன்னா இந்த மாதிரி வந்து பெட்டு உடஞ்சிரும். இது ஆக்சுவலாக வந்து பேரிங் தான் போயிருந்தது. இப்போ பேரிங் போனதுனால பெட்டும் டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பெட்டு டேமேஜ் ஆனால அந்த ஸ்க்ரூ யூஸ் பண்ண முடியாதனால அலங்கி போல் நட்டு யூஸ் பண்ணி வந்து நம்ம வந்து இப்போ இந்த கிரைண்டர் பெட்டை வந்து கீழே வந்து அட்டாச் பண்ணிக்கிற போகிறோம். பாருங்கள், பெட்டு பாருங்கள், 3 பெட்டு உடஞ்சிருச்சு. ஒன்று மட்டும்தான் உடையலாம். அதுவுமே கொஞ்சம் ஒரு பக்கம் அகண்டது மாதிரி டேமேஜ் ஆனதுனால அதையுமே டேமேஜ் பண்ணி எடுத்துகிட்டு கிரைண்டரில் வந்து பேரிங் வந்து 6004 பேரிங் வரும். ஆல்ரெடி வந்து கிரைண்டரில் எப்படி பேரிங் சேஞ்ச் பண்ணுற வீடியோ நம்ம கொடுத்துருக்கோம். அது பெல்ட் எப்படி செக் பண்ணுறது, கெப்பாசிட்டி எப்படி சேஞ்ச் பண்ணுற வீடியோவும் கொடுத்துருக்கோம். ஸோ ஹோம் அப்ளையன்ஸ் சம்மந்தமான வீடியோக்கு நம்ம சேனலில் செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், வந்து கிரைண்டரில் வந்து பேரிங் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பேரிங் வந்து ரிமூவ் பண்ணும்போது எந்த அளவுக்கு ஏரியை கனெக்ட் பண்ணுறது செக் பண்ணிக்கோங்க. பேரிங் இன்சர்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இன்னரில் ஒரு சர்க்கிள், அவுட்டரில் ஒரு சர்க்கிள், நடுவில் வந்து பேரிங் இருக்கும். ஸோ இன்னரில் ஐடியில் இன்சர்ட் பண்ணும்போது வந்து இன்னரில் இருக்க சர்க்கிளில் வந்து இந்த மாதிரி வந்து இன்னரில் மட்டும் வச்சு அடித்து உள்ளே இன்சர்ட் பண்ணிங்கன்னா வந்து பேரிங் வந்து டேமேஜ் ஆகாது. நீங்கள் ஓவராலாக வந்து பேரிங்கை அடிச்சிங்கன்னா ஹேமரை வச்சு தட்டும் போது பேரிங் டேமேஜ் ஆக சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து இன்னர் ஐடியில் ஏறிச்சுன்னா அந்த உள்ளே இருக்க இன்னர் சர்க்கிளில் வந்து லேசாக சுற்றியும் வந்து ஹேமரை வச்சு அடித்து ஏற்றிட்டு எந்த அளவுக்கு உள்ளே இன்சர்ட் ஆகிருக்குன்னு பார்த்து அந்தளவுக்கு வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. பேரிங் சேஞ்ச் பண்ணுறது ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கோம். இப்போ பாருங்கள், நம்ம அந்த அலைங்கி போல்ட் யூஸ் பண்ணிக்கிறோம். நீங்கள் வந்து இதை விட வந்து மேலே வந்து வால்சர் அந்த மாதிரி மேலே ஏதாவது போட்டு டைட் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஹைட் வந்து மேலே வந்து கூடிரும். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்க்ரூ தான் கொடுத்துருங்க. அது வந்து இந்த ஸ்க்ரூ வந்து ஸ்லாட் எடுத்த ஸ்க்ரூனால் வந்து உள்ளே வந்து கரெக்டாக வந்து லாக் ஆகிரும். மேலே ஹைட்டாக இருக்காது. இப்போ வந்து நம்ம அலைங்கி போல்ட்டு போடுறதுனால வந்து கொஞ்சம் ஹைட்டு கூடும். அதில் நீங்கள் வாசரம் போட்டிங்கன்னா ரொம்ப ஹைட்டு கூடும். அப்படி ஹைட்டு கூடும் போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த பெல்ட் ரன் ஆகக்கூடிய அந்த வீல் வந்து பிளாஸ்டிக் வீலை வந்து கனெக்ட் பண்ணும்போது வீல் வந்து கொஞ்சம் அதில் உரசுற மாதிரி வந்துடும். அதனால தான் வந்து நம்ம வாசர் எதுவும் போடாமல் இந்த மாதிரி வந்து கரெக்டான அளவு வச்சு வந்து டைட் பண்ணிக்கிறோம். ஒருவேளை இதை விட நீங்கள் லென்த்தான போல்ட்டு யூஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகுனா கீழே வந்து கீழ்ப்பக்கம் வந்து லென்த்து கூடாயிரும். அதனால் அந்த புஷ்ஷை விட வந்து லென்த்து கூடிரும். இப்போ அந்த பிளாஸ்டிக் வீலை வந்து கனெக்ட் பண்ணி சுற்றி பார்த்தீங்கன்னா தட்டாது. ஏன்னா நம்ம வாசர் எதுவும் போடலை. அதுபோக நீங்கள் நட்டு யூஸ் பண்ணாலுமே கொஞ்சம் ஹைட்டு கூட வாய்ப்பு இருக்குது. கீழேயுமே பார்த்தீங்கன்னா கரெக்டான அளவு யூஸ் பண்ணனால அந்த புஷ்ஷை விட உள்ளே இருக்கனால தரையும் எதுவும் டேமேஜ் பண்ணாது. சும்மா வந்து நம்ம ஆட்டும் போது வந்து எதுவும் ஷேக் ஆகாமல் எப்பயும் போல் நார்மலாக ரன் ஆகிற மாதிரி ரன் ஆகும். பெல்ட் வந்து ஓவர் டைட் பண்ணாதீங்க. பெல்ட் ஒருவேளை ஓவர் டைட் இருந்தாலுமே இந்த வந்து பெட்டு டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கொஞ்சம் லூஸே ஃப்ரீயாகவே வச்சுக்கோங்க. ஆல்ரெடி வந்து பெல்ட் எப்படி அலைன்மெண்ட் பார்க்கணும், பெல்ட் எவ்வளோ டைட் பண்ணுறது ஒரு வீடியோவுமே கொடுத்துருக்கோம் நம்ம சேனலில். ஸோ நம்ம சேனலில் புதுசாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுபோக பயனுள்ள வீடியோலாம் இருக்குது. ஸோ வீடியோ பிடிச்சா அட்லீஸ்ட் லைக்காக கொடுங்க. இப்போ பாருங்கள், வந்து ஃபைனலாக வந்து ஒரு தடவை வந்து ரன் பண்ணி செக் பண்ணிக்கிறோம். பேரிங் எப்போ போகும்னு கேட்டிங்கன்னா பேரிங் வந்து ரொம்ப நாள் ஓடும் போது வந்து போகும். அதுபோக வந்து